என்னடா பண்ற? மறுபடியும் ஊதுனா உஷா வருவான்னு சொன்னீங்க, அதனாலதான் ஊதிக்கிட்டு இருக்க. அடே கட்டவனே, அங்க என்ன வந்திருக்கு பாரு. ஐயோ பாம்பு! மூச்சு பிடிச்சி ஊதுறா, இல்லைன்னா நம்ம மூச்சு போயிடும். பயமா இருக்க. ஐயோ அப்பா, நான் ஊதுன ஒண்ணுதான் வந்துச்சு, நீ ஊதுன 3 ஆயிடுச்சு. இந்த அப்ப நீ ஊது 3 ஒன்னாதான் பாப்பேன். ஏங்க அனாவசியமா மறுபடியும் ஊதிட்டு இருக்கீங்க? பாம்பு இருந்து வந்து பாம்பு ஒட்டகங்கள் நான் சொல்லுவோம். என் பாம்பு வந்தாருங்களா? பாம்பு வந்தாருங்களா? வந்தாருங்களா? நம்ம விதிய பாத்தியாரா? பார்த்த சாரதி வந்தாரா, பாஸ்கர் வந்தாரா? நம்ம வீட்டுல கேட்கறத விட்டுட்டு பாம்பு வந்தாரான்னு கேக்குறான். ஏப்பா இதெல்லாம் உண்மைதான். ஆமாங்க, சூரிய வச்சுட்டு டீயை குடிச்சிட்டு இருந்தேன், மகிழி சத்தம் கேட்டுருக்குது, ஓடி வந்துருச்சு. இதுக்கும் டீ வாங்கி கொடுத்துருந்தா இது அங்கேயே இருந்திருக்கும்ல. குடிச்சிட்டு பாப்பா, நின்று விளையாடுது. ஏப்பா என்னங்க இந்த பாம்பு? அது என்னது இல்லைங்க, இந்த பாம்புக்கார எங்கேயாவது பால் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கொண்டு போய் கொடுத்துருப்பா. சரிங்க. நாணயமான பாம்பாட்டி. நானே பாம்பாட்டி பாத்தியாரா சந்தானம்? பேசி மயக்கி உஷாவை மருமாடா கொண்டு வரான்னா கண்ணா பின்னாடி மகுடியை வாச்சு வம்ப கொண்டாந்துட்டான். வம்ப கொண்டாந்தாலும் பரவாயில்லையே, 3 பாம்பையில கொண்டாந்துட்டாரு. உஷாவை தம்பிக்கு பிடிக்கல, தம்பிய உஷாவுக்கு பிடிக்கல, ரெண்டும் ஒண்ணுதான். அதனால உஷாவை நம்ம வீட்டு மருமகளாக்க ஒரு வழி இருக்கு. சொல்லுடா. அம்சவள்ளின்னு ஒரு பொண்ணு இருக்கு. அவ தொழில் வேலைக்காரி தான், இருந்தாலும் அவ கால் வச்ச இடமெல்லாம் லட்சுமி கடாட்சமா இருக்கும். அப்படியா? ஆமா. அவ மட்டும் நம்ம வீட்டு வேலைக்காரி ஆனா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அழைச்சிட்டு வரா அந்த அலிபாபா குகைய. ஐயா அதோ யாரம்மா நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் அலிபாபா குகையா? ஆமாங்க. உன் பேர் என்ன? மாணிக்கம் செட்டியார் வீட்டுல வேலை பார்த்தேன், மாதவின்னு கூப்பிட்டாரு. சண்முகம் வீட்டுல வேலை பார்த்தேன், சகுந்தலேன்னு கூப்பிட்டாரு. தியாகராஜ வீட்டுல வேலை பார்த்தேன், திரௌபதினு கூப்பிட்டாரு. ஆக மொத்தத்துல நீ ஒரு பிராண காலத்து வேலைக்காரி. அது சரி, நாங்க உன்னை எப்படி கூப்பிடுறது? செல்லம்மா, சீதேன்னு கூப்பிடுங்க. வில்ல தயார் பண்றா, விட்டு வளைச்சிருவோம். உஷா